பூர்ணி வந்து அம்மா இங்கேருந்து பார்த்துப்பாங்கண்ணே, நீங்கள் வாங்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒரு இன்ச்சு பேக் உள்ள வச்சுட்டு வராரு. உள்ளே போகிற மாதிரி போயிட்டு பூமியை பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணி பார்த்துட்டு வருவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா தான் வந்துட்டு பூமியை பார்த்துப்பாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே சோகமாக இந்த பக்கமாக அந்த பக்கம் வந்துட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அது சாரதா வந்துட்டு ரெஸ்ட் ரூமெல்லாம் வந்துட்டு பூமியை கூட்டின்னு போயிட்டு வந்துட்டு சரி தூங்குமா கொஞ்ச நேரம் தூங்க வச்சிடறாங்க. அந்த தூங்கின கேப்பில் வந்துட்டு நம்ம பூமியோட அப்பாவும் அபூர்வாவும் வராங்க. வந்தவர் வந்துட்டு சாரதா உள்ள பார்த்துட்டு அந்த பொம்பளை இங்கே இருக்கக்கூடாது, நீ என்ன பண்ணுறது தெரியாதுன்ற மாதிரி அபூர்வா கிட்ட சொல்ல, சூப்பரான வேலை தான் சொல்லிட்டு நேராக போயிட்டு உனக்கெல்லாம் அசிங்கமாக இல்லையா, நீ எல்லாம் எப்படியாப்பட்ட பொம்பளை, இப்போ பொண்ணுக்கு எடுக்கலான்னு பார்க்குறியா, போ இங்கேருந்து, எங்களுக்கு தெரியும் பார்த்துக்கிட்டு அப்படி இப்படின்னு கேவலமாக வந்துட்டு சாரதாவை பேசிடுறாங்க. சாரதா அழுதுகிட்டே வந்து போயிடுறாங்க. அப்புறமா அவரும் வராரு. அவங்க அம்மா அழுத பார்த்துட்டு கரெக்டாக பூமி என்னாச்சுன்ட்டின்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அபூர்வா வந்துட்டு உண்மையை சொன்னம்மா விடுமா அப்படின்ற மாதிரி நடிக்கிறாங்க அபூர்வா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வராரு. நான் தான்மா அந்த பொம்பளை இங்கேருந்து அனுப்ப சொன்னேன்னு சொல்கிறாங்க. அவங்க தான் எனக்கு எல்லா சேவையும் பண்ணிட்டு இருந்தாங்க, இவ்வளோ நேரம் ஏன்ப்பா அனுப்புனீங்கன்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அந்த பொம்பளை வேண்டாம்மா, அந்த பொம்பளை மூச்சு காத்துக்கூட உன் மேலே படக்கூடாது, நாங்கள் பார்த்துக்குறோம். இதோ அபூர்வா இருக்கா, அபூர்வா அவங்க வந்து அம்மா மாதிரி, அம்மாவும் நீ சொல்லலைன்னா கூட சித்தின்னு கூட கூப்பிட்டுக்கோ, அவங்க பார்த்துப்பா நான் இன்றைக்கி நைட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அபூர்வா நீ பார்த்துப்பலன்னு பார்த்துக்கலாங்க அப்படின்னு நடிக்கிறாங்க கடுப்புலேயே. அப்புறம் சரி நீ பத்திரமா இருமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அபூர்வா உன்னை பார்த்துப்பா, உனக்கு எது வேணாலும் கேளு அபூர்வா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நான் வாந்தி எடுத்தால் கையிலே பிடிச்சிப்பாங்க, அபூர்வாவை புடவையில் பிடிச்சிப்பா அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாத்தையும் பார்த்துப்பா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அபூர்வா கோவமாக முறைச்சி பார்த்து உட்காந்துட்டு இருக்காங்க. மம்மின்னு கூப்பிட்றாங்க. என்னது மம்மி அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா தானே சொன்னார் மம்மி அப்படின்னு சொல்ல, சரி மம்மி எனக்கு தூக்கம் வருது நான் தூங்குறேன்ற மாதிரி அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்க மாதிரி பண்ணுறாங்க. அப்போ அந்த கேப்பில் அபூர்வம் வந்துட்டு தலைக்காணி எடுத்துகிட்டு வந்து அமுக்க பார்க்குறாங்க. என்ன மம்மி திரும்பியும் பழையபடி பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா, அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேலே காமிக்கிறாங்க. பார்த்தா கேமரா இருக்குது, லேட்டஸ்ட் கேமரா மம்மி, வீடியோ மட்டும் இல்லை மம்மி, நம்ம பேசுகிறதும் தெளிவாக கேட்கும் மம்மி, நான் அப்பா கிட்ட காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் பயந்துடுறாங்க அபூர்வா. அப்புறம் மம்மி எனக்கு பால் குடிக்கணும் போல் இருக்குது மம்மி, காஃபி இருக்குது காஃபி குடி அப்படின்னு கேமராக்கு முன்னாடி நடிக்கிறாங்க. மம்மி எனக்கு பால் தான் வேணும் அப்படின்னு ஆரம்பிக்க சரின்னு போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க வேறு வழி இல்லாமல். மம்மி ஆனாலும் எனக்கு தூக்கமே வரல மம்மி, எனக்கு ஒரு ஆரஞ்சு உடிச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்ல, அப்புறமா அதையும் வேறு வழி இல்லாமல் வச்சு தராங்க. அப்புறமா வாயில் இருக்கிறது துப்புறதுக்கு ஏதாவது தேடிட்டு இருக்காங்க அபூர்வா. அந்த கேப்பில் அவங்க கையை பிடிச்சி அதுலேயே துப்பிடுறாங்க கையிலே நம்ம பூமி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு எனக்கு தலையெல்லாம் வலிக்குது, எனக்கு கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுங்களா அப்படின்னு சொல்ல, சரின்னு வேறு வழி இல்லாமல் கேமரா இருக்கனால அப்பயே வந்துட்டு அபூர்வம் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் மம்மி எனக்கு காலெல்லாம் வலிக்குது கொஞ்சம் அழுத்தி விடுங்களேன் அப்படின்னு சொல்லி வேலை வாங்குறாங்க. அதையும் அவங்க வேறு வழி இல்லாமல் வந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க உட்காந்து. இங்கே பார்த்தீங்கன்னா செரி வந்து ரொம்ப சோகமாக இருக்கிறாரு. அவங்க அப்பா வந்து சமாதானப்படுத்தி பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க தங்கச்சியும் சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் இந்துவை ரெடி பண்ணி விட்டுட்டு அமுச்சு விட்றாங்க. ஆனால் அவங்க மாமியார் வந்து கூப்பிட்டு நம்ம திருப்பதி போகிற வரைக்கும் இதெல்லாம் நடக்கக்கூடாதுமா, என் பையன்கிட்ட சொல்லி வச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து இவங்க இன்னும் கொடுக்காதனால நடத்த விடக்கூடாதுன்னு அவங்க ஹஸ்பண்டோடு சேர்ந்து பிளான் போட்டுட்ருக்காங்க வம்சியோட அம்மா. அது தெரியாமல் இந்து சரின்னு தலையாட்டிக்கிறாங்க. ஆனால் உள்ளே போனோன்னா வம்சி வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்பா என்கிட்ட சொல்லிட்டாரு நம்ம அதை இது பண்ணிப்போன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து கரெக்ட் பண்ணிடுறாரு இந்துவும் அதை நம்பிடுறாங்க. ஒரு பக்கம் எங்கள் வீரா வந்துட்டு என்னது இது, என் பொண்ணு கல்யாணம் ஆன வீடு மாதிரியா இருக்குது, என்னமோ அந்த பூமிக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அதே இதில் இருக்கிறீங்க, என் பொண்ணை பற்றி யாராவது விசாரிச்சிங்களா, யாராவது இன்னும் சொன்னீங்களா, வந்தீங்களாங்க, நான் மட்டும் தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பூமியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும், நீ வந்து பூமிக்கு ஒரு ரூம் ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அவங்க மாமா. உடனே சரி வந்துட்டு எல்லா இதுவும் பண்ணிகிட்ருக்காரு. இந்த வீட்டு வந்து பூமிக்கு ஏதாவது பிரச்சனைனா இங்கேருந்து லைட்டு இது பண்ணானா போதும், அங்கே வச்சு நான் கரெக்டாக வந்துடுவேன்னு சொல்கிறாங்க. நீ ஒரு வேளை ரூமில் இல்லைன்னா நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி பூர்ணி வந்து அவங்க தங்கச்சி சொல்லிகிட்டு இருக்கிறாரு. சரி செம்ம ஃபண்டாக போயிட்டுருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு அங்கே வரமாட்டேன், நான் சாரதாம்மா வீட்டுக்கு தான் போவேன்ற மாதிரி பூமி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.